பேர் சிவராமன். நான் திருவிக்கா நகர்ல நியர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு வாங்கிட்டு 10 இயர்ஸா இருக்கேன். அவரை எனக்கு 2001 தெரியும். நான் இங்க வாங்கிட்டு வந்தது 2003. சார் எப்படின்னாக்க அவரை பார்த்துட்டா போதும், நம்ம பிளாட்டை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சார் பார்த்து நம்ம இடம் தான் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். எது வேணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும், அவ்வளோதான். பாக்கி லீகலோ இல்லை ஏதோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ என்ன ஏது எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. சார்கிட்ட போயிட்டு சார் இடம் போட்டிருக்காருன்னா நம்பி போய் வாங்கலாம். தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய இது அப்படிதான். இப்போ என் சன்னுக்கு மேனாம்பேடு, அம்பத்தூர் பக்கத்துல மேனாம்பேடுல ஒரு எனக்கு பையனுக்கு சன்னுக்கு வாங்கணும்னு நான் நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எங்க வாங்கலான்ட்டு. பட் எனக்கு சூஸ் ஆகலை. பட் நான் வரும்போது ஒரு தடவை இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அப்போ அப்பா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன், வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மறுநாளைக்கே நானும் என் ஒய்ஃபும் மேனாம்பேடு போயிட்டு பார்த்தோம். ஒண்ணுமே இல்லை, இடம் தான் இருந்தது. நான் ஆரம்பிக்கல வேலையெல்லாம். இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணிட்டு பையனுக்கு வந்துட்டோம். பையனுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் எல்லாம் ஆயிடுச்சு. சரி, நம்ம இங்க இருந்தது போதும், நம்மளும் சன்னுகிட்ட போகலான்னு நானும் அப்புறம் ஒரு டபுள் பெட்ரூம் ஒன்று புக் பண்ணிட்டேன். ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. அதனால அவர்கிட்ட வாங்கினவங்க யாரும் வீணா போனது கிடையாது. அவர் கை காசு அதிகமாக செலவாகுமே ஒழிய நம்ம வாங்குறவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் கிடையாது. எவ்வளவு உண்டோ குறைச்சு தான் கொடுப்பாரு. அதனால நமக்கு காசு ஆசை கிடையாது. பில்டர்ஸுக்கு வீடு வாங்குறவங்கள்ட்ட நிறைய வசூல் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. திருப்தி அடையணும், வாங்குறவங்க திருப்தி அடையணும். அதுக்கு என்ன உண்டோ அது செய்யணும். நம்ம காசு விரயம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் அவருடைய எண்ணமே ஒழிய. பட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நானும் எத்தனையோ இது பில்டர்ஸ் பார்க்குறேன். இந்த தாம்பரம் அந்த பக்கம்லாம் பார்த்தா காசை முன்னாடி வாங்கிடுவாங்க, இடம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், சொன்ன டயத்தில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடையா நடக்கணும், ஆஃபீஸுக்கும் என்ன முடிஞ்சிடுச்சான்னு. அதே மாதிரி எல்லாம் பில்டர்ஸ் இருக்காங்க இந்த காலத்துல. பட் ஸ்ரீதர் சார் மாதிரி நான் அவருக்காக அவர் இடம் வாங்குறேன் அப்படின்னு பெருமைக்கு சொல்ல. இன்னைக்கு என் பையனை, சின்ன பையனை அனுப்பிச்சு கூட சார் ஒன்று புக் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நம்பி அனுப்பலாம். சும்மா வீடு வாங்குறதுங்கிறது லைஃப்ல பெரிய சமாச்சாரம். இருந்தாலும் நம்ம ஒரு பையனை அனுப்பிச்சு கூட முடிச்சுக்கலாம். ஏன் காரணம்? அவருடைய நம்பிக்கை. நீங்க சொல்லுங்க. ஸ்ரீதர் சார் பத்தி சொல்லணும்னாக்க நம்பிக்கை, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. ஸ்ரீதர் சார் பத்தி சொல்லணும்னாக்க என்னுடைய ஈக்குவல் டு பிரதர், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. என்னோட பசங்க எப்படியா இருந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். நம்ம லீகல் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அவருடைய இடத்த பார்த்து வாங்கும்போது. ஏன்னா அவர் எல்லாமே பார்த்து ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தால்தான் அந்த ஃபீல்ட்லயே இறங்குவார். மனபோதியே அப்புறமா தான் போடுவார், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா இருந்தால்தான். அதனால நம்பி நம்ம தைரியமா வாங்கலாம். இது எங்களோட அனுபவத்துல சொல்றோம். நல்லா நம்பி தாராளமா வாங்கி நல்லா வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம. இன்னைக்கு நான் வாங்கினேன், இப்போ என் பையனுக்கு வாங்கியிருக்கேன். நாளைக்கு என் பேரனுக்கும் அவர்கிட்ட தான் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமையணும். ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆயுசு கொடுத்து நல்ல இதே மாதிரியே அவரை வச்சிருக்கணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. ஒவ்வொரு வீடு கட்டுறது பெருசு இல்லை, வீடு கட்டி அந்த குடும்பம் வரவங்க வாழ்த்தணும். அந்த வாழ்த்து தான் அவருக்கு போய் சேரும். காசு பணம் அப்புறம் சம்பாதிக்கலாம். எவ்வளவு இன்னைக்கு ஒரு சின்ன, நான் இன்னைக்கு சின்ன வீடா தான் வாங்கினேன். இன்னைக்கு 2 வீடு அவர்கிட்ட வாங்குறேன். ஸ்டார்டிங் 410 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினேன். இன்னைக்கு 2 வீடு அவர்கிட்ட வாங்குறேன். எதனால? எல்லாம் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை தான். இன்னொரு பையனுக்கும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது ஆண்டவன் பிராப்தம். அது கொடுக்கணும். கொடுத்தாக்க அவர்கிட்ட தான் வாங்குவேன், விட வேற எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு தனியா ஒரு மன கிரவுண்டு வாங்கினா கூட அவரை தான் கட்ட சொல்லுவேன்.
அதே மாதிரி ஸ்ரீதர் சார்னாக்க அவ்வளோ இது, எந்த நேரம் ஃபோன் போட்டாலும் ரெஸ்பான்சிபிள் பண்ணுவார். அவ்வளோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர் நமக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, ஆஃபீஸில் போய் பாருங்க, கிளர்க்கை பாருங்க, இல்லை அவரை இதை பாருங்கன்னு சொல்லலாம். பட் அவர் சொல்ல மாட்டார். என்ன ஏது எதுக்காக பண்ணீங்க, உடனே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சார் பண்ணாங்க, அவருக்கு என்ன உண்டோ அதை செய்யுங்க அப்படிம்பார். அதேமாரி ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும். ஒரு பில்டர்னாக்க ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும். அதேமாரி ரொம்ப நல்ல மனுஷன். அது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கட்டி கொடுத்துருக்கலாம். அத்தனை பேரும் உலக அளவில் தெரியும். நான் விஜய் டிவியில் பார்க்கும்போது அவர் தான் சொன்னேன். ஆனால் விஜய் டிவியில் அவர் உட்காந்துருக்காரு, ஒரு வார்த்தை பேச விடலை. அவரும் பேசலை, வேண்டாங்க விளம்பரம் தேவையில்லை அப்படின்ட்டார். அதனால விஜய் டிவியில் நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் நேரடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பையன் ரிஜிஸ்ட்ரேஷன் போது கேட்கும்போது கூட இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டாரு. விஜய் டிவியில் கண்ணீர் விட்டு அழுததை நான் பார்த்தேன். லட்சக்கணக்கில் 70 லட்சம் 80 லட்சம் இத்தனைக்கும் படித்தவங்க போய் பில்டரை பார்த்து ஏமாந்து ஃப்ளோரிங்ல மழை பெஞ்சா தண்ணி காரு அடியில் ஓடி காரு வீணா போனதை சொல்லி விம்மி அழுதாரு ஒரு பெரியவர். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளால எவ்வளவோ தேவலைப்பா அப்படின்னு என் பசங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிலாம் கேட்கும்போது அது சந்தோஷம். இந்த சந்தோஷம் அவருக்கு போய் சேரணும். சந்தோஷம் நம்மளோட இருக்கிறது இல்லை, நம்ம இதே மாதிரி சொல்றதுனால அந்த சந்தோஷம் பல பேருக்கு போய் சேரணும். பல பேர் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் இது. நன்றி.